அரை மணி நேர சீரியலுக்கு கூட 5 விளம்பரம் தேவைப்படுற காலம் இது. ஆனால் ஒரு விளம்பரம் கூட இல்லாமல் உட்கார்ந்த இடத்திலேயே இருந்து உட்கார்ந்து ரசித்து பெருமைப்படுத்துகிற சுவைஞர்கள் தாம்பரம் நகைச்சுவையாளர் மன்றத்தினுடைய அங்கமாக இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்திருக்கக்கூடிய ஒரு திருக்கூட்டமாக இதை நான் கருதுகிறேன். பொதுவாக நம்ம பகுதியே இந்த மண்ணுக்கே ஒரு மகத்துவம் உண்டு. சாதனையாளர்கள் நிறைந்த ஒரு மண் இந்த மண். அந்த வரிசையிலே நிறைய பேர் சொல்லலாம். லைன் எம்ஜேஎஃப் நாராயண ராவ் அவர்கள் ஒரு முதுபெரும் தேசபக்தர் இந்த மண்ணில் தான் இருக்கார். ஒரு பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை எடுத்து கல்வி பயிர் செழிப்பதற்கு காரணமாக இருந்தவர் இருக்கிறவர். அதே மாதிரி நமக்கு ஐயா எம்கேடி பாலன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சிகரத்தை தொட்ட மாமனிதராக நமக்கு கண் முன்னாலே இன்றைக்கு தோன்றினார்கள். அதே போல இந்த அவையிலே சிட்லப்பாக்கம் பகுதியிலே 126 இலவச திருமணங்களை செய்து முடித்த மனிதநேய பாண்டியன் என்ற ஒரு மாமனிதரும் இந்த அவையில் இங்கே வந்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு கல்யாணம் பண்ணுறதே பெரிய கஷ்டம். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் உயரம் குறைவாக தான் இருப்பார். ஆனால் உள்ளம் உயரமான மனிதர். 126 கல்யாணத்தை இலவசமாக பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, ஒரு 600 மூத்த குடிமக்களை தன்னுடைய அருட்பார்வையிலே மிகச்சிறந்த ஆயுள் நீட்டிப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய சஞ்சீவி மலையாக அந்த பகுதியில் இருக்கிறார் என்பதை இந்த மண்ணுக்கே உரிய பெருமையாக நான் கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பதிவு செய்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சி தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த பிள்ளைகள்லாம் 1 மணிக்கே வந்தாங்க. என் அருமை நண்பர் மணிகண்ட யாதவ் தன்னுடைய குழுவினரோடு 1 மணிக்கு இந்த அரங்கத்தில் வந்து அந்த வெயிலேயே அவ்வளவு ஏற்பாடுகளையும் பண்ணாங்க. அந்த குழுவினருக்கு கலைஞர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. என்றைக்குமே நம்மை பெருமைப்படுத்துபவர்களை நாம் மதிக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் நமக்கு எதிரி என்ற ஒருவர் வருவதற்கு வாய்ப்பே இருக்காது. ரொம்ப அருமையான ஒரு சபை இது. நான் பல முறை இந்த அவையிலே வந்து பேசியிருக்கேன். இங்கே டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் நிறைய பேசினார். அதே மாதிரி எம்கே பாலன் அவர்கள் அவரை பற்றிய கதைகளை சொல்லுகிற போது, நிகழ்வுகளை சொல்கிற போது நம்ம உருக்கமாக கேட்டோம். எப்பயுமே நம்ம அடுத்தவங்க கதையை ஆர்வமாக கேட்போம். அதாவது நம்ம கதையும் சொல்கிறதுக்கு உரியது தான் அப்படின்றத மறந்துடுவோம். மகாபாரதத்தை நல்லா ரசிப்போம். ஏன்னா எனக்கு அதில் கூட ஒரு அனுபவம் உண்டு. நான்லாம் மகாபாரதம் 10 நாள் சொல்கிறவன், ராமாயணம் 10 நாள் சொல்கிறவன். 5 நாள் ஒரு அம்மா தொடர்ந்து ஒரு வயசான அம்மாவை கூட்டி முதல்ல உட்கார்ந்துருந்தது. உங்கள் தாயான்னு கேட்டேன். இல்லை, எங்கள் மாமியார் இருந்துச்சு. எனக்கே சந்தோஷம். இந்த வயசுலேயும் மாமியார் பக்குவமாக கூட்டின்னு வரையன்னு. அந்த அம்மா சொன்னாங்க, மகாபாரதம் கேட்டால் நான் உசிரையே விட்டுருவேன்னு சொன்னாங்க. 5 நாளாக கூப்பிட்டு வரேன், நடக்கலைன்னாங்க. அதனுடைய பின்னணியில் வேற ஒன்று இருக்குது. ஒரு உயிர் போகிற அளவுக்கு நான் பேசுகிறவனா இருக்கணும். அதில் ஒரு ஆபத்தும் கலந்துருக்குல்ல. எப்பயுமே பாராட்ட கொஞ்சம் உத்து கவனிக்கணும். பாராட்டா இருக்குதா, பாராட்டுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு. உண்மையிலேயே நான் வந்து நம்முடைய இயக்குனர் திலகம் நம்முடைய பாரதி ராஜா அவர்களும் பாக்யராஜா அவர்களும் வந்த பிறகுதான் ஒரு கட்டடத்துக்குள்ளே இருந்த ஒரு கலையை சோலைகளுக்கும் சாலைகளுக்கும் கொண்டு வந்து நிறுத்திய பெருமை அவர்களுக்குத்தான் சாரும். ஒரு வித்தியாசமான பார்வை அவங்களுக்கு. அவரிடத்தில் எனக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிச்சமானது. பெண்மையை மேன்மைப்படுத்துகிற ஒரு பெருமை. அவருடைய நிறைய நேரம் இல்லை எனக்கு. அந்த 7 நாட்கள் நினைக்கிறேன். ஏதோ ஒரு படத்தில் மௌன ராகமாக எதான் தெரியல, நினைவில் இல்லை. ஒரே ஒரு நிர்வாண பொம்மையை திருப்பி வைப்பார். அந்த ஒரு செகண்டில் அவர் பெறுகிற கைத்தட்டல் மறக்க முடியாத ஒரு காட்சி. ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனையாளர். அதே மாதிரி தாயை வணங்குகிற பக்குவத்தை தன்னுடைய இதழ் மூலமாக உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரியவர். அது ரொம்ப பெருமையான விஷயம்.
ரூபாய் முருங்கைக்காய்க்கு உலகம் பூரா மதிப்பை உண்டாக்கிய மாமனிதர். உண்டா இல்லையா? திரைப்படம்லாம் பார்த்தோம்னா ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நடிகர் திலகம் செவாலில் சிவாஜி கணேசன் அவர்கள் படமெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வருவான், செகண்ட் ஷோவுக்கு நாங்கள்லாம் போவோம். எதிரில் படம் பார்த்துட்டு வந்தவனை பார்த்துட்டு கேட்போம், என்னப்பா படம் பார்த்தேன்? நல்லவன் வாழ்வான், வணங்காமுடி, பாச மலர், கை கொடுத்த தெய்வம். கேட்கறதுக்கே சந்தோஷமா இருந்தது. 15 நாளைக்கு முந்தைய ஒருத்தனை கேட்குறேன், என்னடா படம் பார்த்துன்னு? ஏமனை பார்த்துட்டு வரேன்னா. அதாவது அப்போ கேட்டதுக்கும் இப்போ கேட்கறதுக்கும் நமக்கு எப்படி இருக்குது பாருங்க, மன உணர்வுகள் எப்படி மாறுதுன்றதுக்காக சொல்ல வரேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஊடகங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள், இந்த ஊடகம் இல்லை எல்லா ஊடகங்களையும் பார்த்தோன்னா வர எல்லா சீரியல்லையுமே லேட்டஸ்ட் ட்ரெண்டு பாம்பு வருது. எதில் பார்த்தாலும் பாம்பு. பாவம் நம் தாய் குலங்கள் காலையில் 10:30 ராத்திரி நித்திர போகிற வரைக்கும் பல சீரியலில் இந்த பாம்பை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே 11 மணிக்கு நம்ம போனால் நாகினி மாதிரியே உட்காந்துங்குது. நம்ம ஏதாவது கேட்டால் கூட என்ன சொன்னீங்க அப்படின்னு திருப்பி நம்ம சொன்னதை அப்புறம் மறந்துவிடும். நம்மையே ஒரு மாதிரியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. காலம் அப்படி உருண்டோடுகின்ற காலகட்டத்தில் கருவிகளின் தாக்கம், உறவுகளின் விரிசல் நிறைய இருக்கு. இதுலேயும் நம்ம தாம்பரம் நகைச்சுவையாளர் மன்றம் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய கிரி அவர்களுக்கும் உதயகுமார் அவர்களுக்கும் நம்முடைய பலத்த கைத்தட்டலால் ஒரு பாராட்ட சொல்லுவோம். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நடத்துகிறாங்க ஐயா. உண்மையிலே சொல்கிற, நடத்துகிற அமைப்பாளர்களுக்கு தான். பேசுகிற பேச்சாளர்களாக தமிழ் வளரவில்லை, அமைப்பாளர்களாக தான் தமிழே வாழுகிறது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு 5 ரூபாய் வாங்கிறதுக்கு 5 நடம் நடக்கணும். நீங்கள் யாரையாவது கேட்டு பாருங்களேன், 10 ரூபாய் கேட்டு பாருங்க, 2 இட்லி வாங்கிறதுக்கு கேட்டு பாருங்க, கொடுக்க மாட்டான் சார். டாஸ்மாக் கூட்டு பாருங்க, 2 பேர் சேர்ந்து வருவான், நான் வாங்கி தரேன்டான்னுவான். ஏன்னா நாட்டினுடைய நிலைமை அதுங்க. அதனால கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த நிகழ்வை 7 ஆண்டுகளாக நடத்தி வெற்றிகரமாக ஒரு முத்திரை பதித்திருக்கக்கூடிய பெருமைக்குரியவர்கள் இந்த 2 பேருமே. கடந்த 1 மாத காலமாக அவங்க உண்ணவில்லை, உறங்கவில்லை. அவ்வளவு அரும்பாடுபட்டு செஞ்சிருக்காங்க. அதற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் எவ்வளோ பெரிய மக்களை கூட்டி வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அழகு. சொன்ன நிகழ்ச்சி நிரலில் கண்டபடி நடக்கும்னு போட்டுக்குது. அது நிகழ்ச்சி நிரலில் கண்டபடி இல்லை, நிகழ்ச்சி நிரலில் கண்டபடி நடக்கும். நம்ம பிரிச்சுக்க வேண்டியது தான். அதனால பல இடங்கள் அப்படி இருக்கும். ஆனால் உதயகுமாரும் பெரியவர்களும் ஒரு ஒழுக்கத்தை உள்ளத்தில் பதிவு செய்து இந்திய தேசத்தினுடைய கலாச்சாரத்தை கையில் எடுத்தவர்களாக இருக்கிற காரணத்தினால் இதை நாகரிகமாக இத்தனை ஆண்டுகளாக நடத்தி வந்து ஒரு வெற்றியை கண்டிருக்கிறார்கள். அவருடைய வெற்றி பயணம் தொடர வேண்டும் என்று நான் வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகளோடு நிறைவு செய்கிறேன். எனக்கு 7:45 ஆரம்பிக்கும் போதே 7:45 நல்ல வேலை 7:30 சொல்லாமல் இருந்தார். நான் எப்பயுமே 7:30 தான் ஆரம்பிக்கும். எனக்கு 7:45 எனக்கு பார்த்தேன் 7:20. ஒரு 20 நிமிஷம் அதிகமாக கூடுதலாக கொடுத்ததே பெரிய விஷயம். எங்கள் வீட்டில் அவ்வளோ நேரம் கொடுக்க மாட்டாங்க. பேச தொடங்கும் போதே ஆரம்பிச்சிட்டாரான்னு வாங்க. பையன் சொல்லுவான், அது 45வது நிமிஷத்தில் தான் நிற்கணுவான். எப்படா கரெக்டாக சொல்கிறேன்னு அவ கேட்பா. 36 வருஷம் ஆசிரியராக இருந்தனாலும் ஒரு பீரியடுக்கு 45 நிமிஷமா இது ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணால் அங்கே தான் நிற்கணுவாங்க. அதனால் வாழ்க்கையில் எதையுமே ரசிக்க பழகுங்க சார். அதுதான் நான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். கடவுள் மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ரசனையை கொடுத்துருக்குறான். ₹1,00,000 போட்டு வாங்குற நாய் என்னைக்காவது சிரித்து பார்த்துருக்கீங்களா? நான் அன்பாக கேட்குறேன், பணிவாக கேட்குறேன். அண்ணா நகரில் ஒரு நண்பர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அவர் விலை கொடுத்து அதிகமாக விலை கொடுத்து வாங்கின நாய் மடியில் வச்சுன்னு கெஞ்சறார், என் ஜிம்மி, என் பட்டு, என் செல்லம், இந்த டானிக்கை குடிச்சிட்றா, இந்த டானிக்கை குடிச்சிட்றா. அது வாயே திறக்கலை. அவரே டென்ஷன் ஆகி தூக்கி பாட்டில் போட்டு உடச்சிட்டாரு. அது இறங்கி போய் அது எப்படி சாப்பிடுமோ அப்படி சாப்பிட்டு போட்டு. நான் என்ன கேட்கிறேன், இயற்கைக்கு முரணாக மனிதா நீ எதையுமே செய்ய முடியாது. இயற்கை அதனுடைய குணம் அதுதான். அந்த குணத்தை நீ போய் மாத்தலாமா? உன் குணம் வேணா மாறுது இல்லைங்களா? வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்போம் சார், சந்தோஷமா இருப்போம், கலகலப்பா இருப்போம். கலகலப்பாக இருக்கிற இடத்தில் கலவரம் வருவதற்கு வாய்ப்பே இருக்காது. நம்ம செங்கல்பட்டு தாண்டினாலே எனக்கு ஒரு ஆச்சரியமான பூமியா இதை பார்ப்பேன். நான் செங்கல்பட்டுக்கு அண்ணாண்ட போனேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
ஆனா இங்க வந்தாலே பல சிக்கல். செங்கல்பட்டு ட்ரெயின்ல நீங்க நல்லா கவனிங்க, ஏறி உட்கார்ந்தான்னா பாக்கெட்ல இருந்து 2 கனெக்ஷன் காது கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே பயணம் பண்றான். கரெக்டா எனக்கு நானும் நல்லா வாட்ச் பண்ணிருக்கேன். நுங்கம்பாக்கம் வந்து அவன் இறங்கி போயிடுறான் சார். எப்படி அவன் கண்ணை மூடிக்கிட்டே வர்றான், எப்படி நுங்கம்பாக்கம் தெரியுது? நான் ஒரு நாள் முயற்சி பண்ணேன், எக்மோர்ல இறங்க வேண்டிய பீச்சுக்கு போயிட்டேன். அதுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் வேணும் போல இருக்கு. வாழ்க்கையில எந்த நிகழ்வுகளை பார்த்தாலும் அதில் மகிழ்வு காண்பதற்கு பழகிவிட்டால் மனம் எப்பொழுதும் சந்தோஷத்தின் மையமாக இருக்கும் சார். வந்து என்னப்பா என்கிட்ட படிச்சே என்ன, என்கிட்ட படிச்சவெல்லாம் தான் செய்வான் சில நேரங்களில். நான் ராதா நகர்ல சாயந்தரம் 6:30 மணிக்கு போயிட்டு இருக்கிறேன். பின்னாடி ஒரு குரல், ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா? திரும்பி பார்த்தா ஆள் உயரமா இந்த யாருப்பா நீ? உங்கள்கிட்ட தான் சார் படிச்சேன், வேலை இல்லாம சுத்தி கிடக்குறேன். சும்மா போனவனை இவனா கூப்பிட்டு வணக்கம் வச்சு, இந்த வணக்கம் எனக்கு தேவையா? என் வீட்டுக்காரி அவர் பக்கத்திலே வரா, பாக்குற பார்வை எப்படி இருந்தது தெரியுமா? ஓ அது கூட விளங்கலையா? அதனால வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருங்க சார், சந்தோஷமா இருங்க. இந்த அருமையான மைக்கு தம்பி, இந்த மைக்கு நல்லா இருக்கு, இந்த மைக்கை வச்சிருக்கிற தம்பிக்கு சொல்றேன், கையை வைக்காம இருங்க ஐயா. ஏன்னா இந்த சும்மா நிக்கிற போலீஸ்காரர் கூட இல்லாட்டி கையில வச்சிருந்தாருன்னா சும்மா இருக்க மாட்டாரு. யாருமே இல்லைன்னா அவர் காலை அவர் பாட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. நீங்க நல்லா கவனிங்களேன். அதனால அந்த சிக்கல்லாம் இருக்கு, கை வைக்காம இருக்கு. அவங்களும் சாதாரண ஆள் நினைக்காதீங்க, நான் அவங்களையும் ரசிப்பேன். நம்ம தம்பிங்க தானே. ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, இன்ஜினியருக்கு ஆள் கிடைப்பான், தாசில்தாருக்கு ஆள் கிடைப்பான், கிளார்க்குக்கு ஆள் கிடைப்பான், முதலாளிக்கு ஆள் கிடைப்பான், டாக்டருக்கு ஆள் கிடைப்பான். அடிப்படை தொழிலை செய்வதற்குத்தான் இந்தியாவில் ஆள் இல்லை. அந்த தொழிலை செய்யற பிள்ளைகளையும் நம்ம வாழ்த்துவோம், சந்தோஷமா இருப்போம். ஏன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முந்தி பாண்டிச்சேரியில போய் பேசுறேன், ஒரு மானிட்டர் வேலை செய்யல. தம்பி ஒரு மானிட்டர் வேலை செய்யலன்னு அவன் சொன்னான் பார், நல்ல பிராண்ட் ஆச்சு, அது கூட வேலை செய்யலன்னா. மானிட்டர் ஒரு நல்ல பிராண்டுன்னு அந்த ஊர்ல அப்புறம் தான் தெரியும், விசாரிச்சு பார்த்தது. அதனால அவர்களுக்கு ஒரு ஹியூமன் சென்ஸ் இருக்கு. நகைச்சுவை உணர்வு இல்லாதவர்களே உலகத்துல கிடையாது சார். சந்தோஷமா இருங்க, எதையுமே குற்றம் பார்க்காதீங்க. குறைகளை பார்க்க பழகினால் நிறைகள் நமக்கு ஒருபோதும் தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. தயவுசெய்து சொல்றேன், நான் கூட ஆண்டவங்கிட்ட அடிக்கடி வேண்டது உண்டு. ஆடிக்கார்ல போறதுக்கு ஆசைப்படுறதை விட ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறதுக்கு வரங்கேளுங்க. அதுவும் அப்போலாவுக்கு போக கூடாது. அங்க என்ன நடக்குன்னு அவங்களுக்கும் தெரியல, போனவங்களுக்கும் தெரியல, நிறைய பேர் இன்னும் தெரியலன்றாங்க. அதனால வாழ்க்கையில சந்தோஷம் சார். கோடிக்கணக்கான பணம் ஒருவனுக்கு நிம்மதி கொடுக்கவே கொடுக்காது. கோடிக்கணக்கான உறவுகள் தான் பாசத்தை கொட்டி மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்க அத்தனை பேரையும் போய் தேடி போய் பேசுறதுக்கு போக வேணாம். இல்ல நிறைய பேர் சார் ரொம்ப வருத்தமா இருக்குது. குழந்தை சிரிச்சாலே அம்மா சொல்லுத, அங்க என்ன சிரிப்பு வாழுது? நான் ரொம்ப யோசிப்பேன், வாழறதுதான் சிரிக்கிறதே, வாழறது தாங்க சிரிக்கிறது. ஏன் அந்த குழந்தைய நம்ம நெருக்கடி கொடுக்கிறோம்? என்ன அழகா பேசுறான்னு தெரியுமா? அவனிடத்துல குழந்தைகளிடத்துல பேசி பழகி இருக்கிறோமா? குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சொல்றார். தாத்தா பாட்டிங்களுக்கு எல்லாம் சொல்றேன், உங்களை கையெடுத்து வணங்கி கேட்கிறேன், உங்கள் மகனையும் மகளையும் வளர்க்கிற காலத்தில் ஒரு நாள் கூட நீங்கள் சிரித்து மகிழ்ந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரே டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். ஏன்னா அவனை அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும், அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும், எல்லாம் ஆக்கியாச்சு. இப்ப பேர குழந்தைகளை மடியில வச்சு கொஞ்சம் மகிழுங்கள், உங்கள் ஆயுள் நீண்டு கொண்டே இருப்பதற்கு ஆண்டவன் வரம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். மகிழ்ச்சி வெளியில கிடையாது சார், வீட்டுக்குள்ளே இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்குது. நீங்க ரசனையை கையாளுங்க. என் பாட்டன் பாரதி இடத்தில் எனக்கு பிடித்தமான வார்த்தை அதுதான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா. அடிவயிறு பட்னி, அவன் அறிவு ஆனந்தத்தின் எல்லையை கடந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம நினைக்கிறோம் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை, அந்த பிரச்சனை. எந்த பிரச்சனை நீ தீர்த்து வைக்க போற? பிரச்சனைக்கு நீ தான் காரணம் இல்ல. அதாவது சில பேர் பேசுவான், சென்னையில பாத்தீங்கன்னா எந்த அக்கிரமம் நடந்தாலும் இந்த ஆறுமுகம் அங்கதான் இருப்பான்னு நான் ஒருத்தன். அப்படியாடா அவ்வளவு நல்லவனா? அந்த அக்கிரமத்துக்கே காரணம் அவன் தான். அதனால வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சி அடைங்க சார். இன்னும் சொல்ல போனால் ஒரு மனைவி இடத்தில் நல்லா பேசலாமே, கலகலப்பா பேசலாமே. ஏன் சில பேர் சண்டை எதிரியாவே பார்க்கறான். பெத்த தாய் இடத்துல முகம் கொடுத்து பேசினா சிக்கல் வரும்னு நினைக்கிறான். உறவுகள் இடத்துல அப்படிதான் இருக்கு. அப்படிலாம் இருக்காதீங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு மகிழ்ச்சியை நாம் உருவாக்க பழகிவிட்டால் உலகமே மகிழ்ச்சி கடலாக நமக்கு தெரிவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. உண்மையிலே சொல்றேன், உலகத்திலே தாய்மையை போல ஒரு உளவியல் அறிந்த கடவுள் உலகத்திலே கிடையாது. நான் இன்னும் சொல்ல போனால் இறங்கி சொல்றேன், ஆண்டவனுக்கு அடுத்து அன்னைதான் என்பது என்னுடைய அடிப்படையான கருத்து.
காரணம், கடவுள் கூட கருவறையில் இருக்கிறான். அந்த கருவறையே ஒரு தாய்க்குள் தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அவளுக்கு தான் தெரியும். நான் எங்க அம்மா கிட்ட நிறைய வளர்ந்த, நிறைய பேசினேன். இப்ப இருக்கிற அம்மா எந்த குழந்தைகிட்ட என்ன பேசுறாங்க? படி 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 படி, ஹோம்ஒர்க் எழுது, ஹோம்ஒர்க் எழுது, ஹோம்ஒர்க் எழுது. அதனால்தான் எல்கேஜி யூகேஜியும் பேசுது. வர வர எங்க அம்மாவை புரிஞ்சிக்கவும் முடியலடானது எல்கேஜி. எதை வச்சுரா சொல்றேன்னு யூகேஜி கேக்குது. சாயந்தரம் வர்றேன், விளையாடுறேன், இழுத்து பிடிச்சி பெட்ல அமைக்க தூங்குடா தூங்குடா தூங்குடான்னுது. காலையில ஆனந்தமா தூக்கம் வருது, எழுந்திரா எழுந்திரா எழுந்திரான்னு. எங்க அம்மாவையே புரிஞ்சுக்க முடியலடா. அதனால வாழ்க்கையில குழந்தைகளிடத்துல அதை தவிர வேற பேச்சே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஹோம்ஒர்க் எழுது, அதை எழுது, இதை எழுது, நிறைய இருக்கு சார் விஷயம். குழந்தைகளிடத்துல கொஞ்சுவதற்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. சீரியல்ல போய் மூழ்கிட வேணாம். நிஜ கற்பனையை நிஜமாக்குகிறது. நிஜத்தை நாம் கற்பனையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை விட பெரிய ஆபத்து இந்த செல்போனு. உண்மையிலே சொல்றேன், செல்போனு. நான் அடிக்கடி சொல்றது உண்டு மேடையில. அந்த காலத்துல மனுஷனை பிரிக்கிறதுக்கு பில்லி சோனியை வச்சான். இப்ப அதெல்லாம் தேவையில்லை. 2000 ரூபாய் கொடுத்து செல் வாங்கி கொடுத்தா அது ஓடி போகுது. போன் பண்ணோம்னா தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளாருன்றான். இல்ல, ரொம்ப வருத்தமா இருக்குது. கருவிகள் காலம். இந்த கருவிகள் காலத்தையும் நம்ம ஜெயிக்கணும்னா உறவுகள் ஒன்னோட ஒண்ணு பேசுங்க. எங்க அப்பா விவசாயி. டென்ஷன் வீட்டு வெளியில இருந்து வருவாரு. அப்பான்னு ஓடும் ஆப்டர்ஸ் போட்டு சின்ன பையன். எங்க அம்மா அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும். பார்க்காத அப்பனை பார்த்துட்டே உழவா அரமன் அப்படி கூட்டு உட்கார வச்சு ஸ்டூல்ல வச்சு விசிறி எடுத்து விசிறிட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து அப்புறம் ஒரு டம்ளர் காப்பியை போட்டு கொடுத்துட்டு அரை மணி நேரத்துக்கு பிறகு போடா பண்ணுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, கோபி இழுக்கும்போது சொல்லுவாங்க, அதுவே 5ல் வருது போ உள்ளன்னுவாங்க. அப்புறம் 6க்கு வந்துடுத்து போயோட பேசுறான்னுவாங்க. ஒரு மாசம் இதே வசனத்தை கேட்டா அப்புறம் கேட்டா அம்மாவை என்னம்மா வரும்போது 5 அப்புறம் 6 என்ன விஷயம்? மனுஷனுக்கு 6 அறிவிடா. இந்த ஆளு டென்ஷன்ல வந்தாலும் உனக்கு குறைஞ்சுதான் வரும். 5ல் வரும்போது நீ அப்பா நீனா குதறிப்பிடுவான் அந்த ஆளு. அது 6க்கு வர்றதுக்கு தான்டா நான் தண்ணி கொடுத்து காப்பியை கொடுத்து ரெடி பண்றேன். அது 6க்கு வந்த பிறகு நீ போய் பேசணும்னா பாசமா பேசுவார். அடுத்தவர் மனதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்பார் போல் செயல்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த முதல் ஆசிரியை தாயை தவிர பிரபஞ்சத்தில் யாருமே கிடையாது. அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம்னு வச்சான். அதனால அம்மா இங்க இருக்கிற அம்மாக்களுக்கு எல்லாம் சொல்றேன், அதுலயும் போட்டு அவனை நெருக்கடி பண்றீங்க. நீ இன்ஜினியர் ஆகு, டாக்டர் ஆகு, வக்கீல் ஆகு. அவன் ஓன்னு அழுவான். ஏதாவது ஒண்ணு சொல்லு. இல்ல ஒரே ஆளு நான் 3 எப்படி ஆவேன்? நம்ம நெருக்கடி சார். அது இன்னொன்னு பாருங்க, இப்ப எல்லாமே மார்க் ட்ரெண்ட். எங்க பார்த்தாலும் மார்க் மார்க் மார்க். நீங்க நான் மனசார கேட்கிறேன். நான் 36 ஆண்டுகள் ஆசிரியரா இருந்ததுனால சொல்றேன். மேதக அப்துல் கலாம் அவர்களோடு ராஷ்டிரபதி பவன்ல 2 நாட்கள் ஐயாவோட இருந்தேன். நான் அகில இந்திய தேசிய விருது பெறுவதற்காக அழைக்கப்பட்ட போது ஐயாவோட 2 நாள் அவரோடு இருந்த பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ராமேஸ்வரத்தில் இருந்து ஒற்றை மனிதராக டெல்லிக்கு போனார். திரும்பி அந்த ஊருக்கு வருகிற போது 100 கோடி இந்தியனாக வந்தார் என்றால் வாழ்க்கை சரித்திரம் அப்படி அமைய வேண்டும் என்று உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த மகான். இந்திய தேசத்தின் இன்னொரு மகாத்மா அவர். அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா விண்வெளி முழுவதும் ராக்கெட்டை நிரப்பினார். வாழ்நாள் முழுவதும் பாக்கெட்டை பார்க்காமலேயே வாழ்ந்த மகான் ஐயா. அவர் தான். அப்படிப்பட்டவரோட நான் இருந்தேன். ஏன் இதை சொல்றேன்னா, வாழ்க்கை என்பது எப்படி வாழணும்னு நிறைய பேர் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படியே மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க, கலகலப்பா இருங்க. குறைகள் என்பது நம்முடைய முகம் காட்டாமலேயே முகவரி பெற்றவர்கள். முகம் காட்டாமலே முகவரி பெற்றவர் தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். அவரை மாதிரிலாம் ஒரு மாமனிதரை பார்க்கவே முடியாது. எப்படி மனப்பக்குவம் ஒருத்தன் பெறணும்ன்றதை நான் அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். மடிப்பாக்கத்தில் அவருடைய வீட்டுக்கு நான் போய் நானும் அவர் ஐயாவும் வர்றோம் பஸ்ஸுக்கு பயணம் பண்றதுக்கு. பஸ்ல ஏறின, வேற ஒரு பஸ்ல ஏறினவன் இறங்கி ஓடி வந்து அவர் கையை பிடிச்சணும். தெய்வமே, உன் நிகழ்ச்சின்னா எனக்கு ஒரு உயிர்னா. இன்று ஒரு தகவல் பிரசித்தியா இருக்கிற நேரம் அது. உன் நிகழ்ச்சின்னா எனக்கு உயிர்னா. அப்படியா, எதை வச்சு சொல்றேன்னு. நீ ஆரம்பிப்ப, என் ஆபீஸுக்கு நேரம் ஆயிடுத்து, நான் புறப்படுவேன்னா. அதை கூட அவர் ரசனையா கேட்டார். ஒரு நாளைக்கு வாய்ப்பு இருந்தா கேளுப்பான்னார். எவ்வளவு பொறுமை, எவ்வளவு நிதானம் சார். நம்ம எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறோம், டென்ஷன் ஆகுறோம். ஏன்னா அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை இல்லாத காலம் உண்டா? சண்டை எப்படி வரும்னு யாருக்குமே சொல்ல முடியாது சார். சீக்கிரம் ஆஃபீஸ் விட்டு வந்துருங்க, 1 மணி நேரம் சண்டை போடணும் அம்மா சொல்லி அனுப்புது. அதெல்லாம் கிடையாது. அது எப்படி உருவாகும்னா யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு கூட ஒருத்தன் வாசல கதவை தட்டுறான். அடியே கதவை திரடி கதவே திறக்கல அந்த அம்மா. அப்புறம் போனா குரலை மாத்தி பேசினாங்களா, அந்த மாதிரி அவனும் குரலை மாத்தி 100 ரூபாய்க்கு 3 போடுவான், 100 ரூபாய்க்கு 3 போடுவான்னா பட்டுன்னு கதவை திறந்துட்டு இருந்தம்மா. அப்ப மனைவி எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கான் பாரு.
யாராருக்குள்ள ஒவ்வொருத்தர் சிக்கல் சார், யாரை பார்த்தாலும் பிரச்சனை. நீங்க தயவு செஞ்சு சொல்றீங்க, வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமா இருக்கணும்னா, சந்தோஷமா இருக்கணும்னா அதிகமான பிரச்சனை பேசவே பேசாதீங்க. உங்க கவலையை தூண்டுறவங்கிட்டையும் பேசாதீங்க. நான் பணிவா சொல்றது அதுதான். ஏன்னா சக்கரை நோயாளி பக்கத்தில் உட்காந்து பாருங்க, அதை தவிர வேற எதுவுமே பேச மாட்டான். இதுல அது ஏறும், இதுல இந்த எத்தனை ஏறும், மாம்பழமா அட பாவி ஏன் தொட்ட, அதுல 15% ஏறுமே, அவன் ஏற்கனவே சாப்பிட்டானா இப்ப 25% ஏறின மாதிரி அவனுக்கு ஒரு உணர்வு வந்துடும். சாப்பிட்டீங்களா சொல்லாதீங்க, சொல்லாமலே இருங்க, அது ஏறவே ஏறாது. ஏத்துறதுக்குன்னே நிறைய பேர் இருக்கிறான். இப்ப நானும் மனிதரே பாண்டியன் சொன்னேன், இதே தாம்பரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல், பேர் சொல்ல விரும்பல, உள்ள போறேன் சார். ஒரு வாரத்துக்கு முந்தைய ஒருத்தர் பேஷண்ட் அட்மிட் ஆகிருந்தோம், 2 பேரும் உள்ள போறோம். அவன் டாக்டர்கிட்ட கெஞ்சிங்கிறான், சார் டாக்டர் என்ன வீட்டுக்கு அனுப்பிடுங்க டாக்டர், நான் எப்படியாவது பழிச்சுக்கிறேன், என்ன அனுப்பிடுங்க டாக்டர். எனக்கு என்னமா உருக்கமா கேட்கறான். அவன் மனசுக்குள்ள என்ன இருக்கு? நிறைய பேர் மனசை கொஞ்சம் திறந்து பாருங்களேன், 1000 சிக்கல் இருக்கு சார். பொண்ணு பார்த்துட்டு வந்த மாப்பிள்ள சோகமா உட்காந்துக்கிறான். என்னடான்றேன், இப்பதான்டா அம்மா அப்பாலாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க, உறவே உனக்காக முயற்சி பண்ணுது, எதுக்குடா ஒரு சோகமாகறேன்னு. அழகான பொண்ணுன்னா 5 அடி உயரம்னா 3 அடி அகலம்னு எவனுமே சொல்லலடா. ஏன்னா அவனுக்கு கவலை அவனுக்கு ஒண்ணு. யாரை பார்த்தாலும் கவலைகளே உள்ள வச்சுங்கிறான். மார்க்கு கட்டின்னு அழுறவன் 30 மார்க் வாங்கிறானா, பிள்ளைய தட்டி கொடுங்க ஐயா. 30 மார்க், ஏன் மார்க்கே வாங்காத மனிதர் உலக மக்களால் மார்க் போட வைத்த பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த மண் இல்லையா இது? என்ன சார் மார்க் வாங்கி என்னத்தை சார் சாதிக்க போகுது? சுந்தர் பிச்சையினுடைய வருமானத்தை இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்கான் பாத்தீங்களா? அவருக்கு ஷேர் கொடுத்திருக்கான் 1341 கோடி. இதே அசோக் நகர்ல ஜவஹர் வித்யாலயா மெட்ரிக் பள்ளியில் அவர் +2 படிக்கிற போது அவர் வாங்கின மார்க்குக்கு இந்த தமிழ்நாட்டில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லயும் சீட்டு கொடுக்கல. அடுத்த மாநிலத்தில் படிச்சாரு. இன்னைக்கு கூகுள் நிறுவனத்தின் மிகப்பெரிய போஸ்ட்ல இருக்கிறாருன்னா மார்க் சோறு போடாதியா, ஒவ்வொருத்த மனுஷனுக்குள்ள இருக்கிற மதிப்பு தான் சோறு போடும். அந்த மதிப்பு என்னன்றத பாருங்க. 30 மார்க் வாங்கி இருக்கிறனால பலே சபாஷ்டா, உங்க அப்பனை விட 10 கூடடா. அவன் புரிஞ்சுக்க, ஓ அப்பா 20தானா, இன்னும் திட்டான் தான், நான் இருந்து பாத்துக்கிறேம்மா, நான் இருந்து பார்த்துருக்கேன். இது எப்படி தெரியும் அந்த அம்மாவுக்கு? நம்மால் ஜாலியான நேரத்தில் சொல்லிட்டு இருப்பான், நான் கூட அந்த காலத்துல ரொம்ப கம்மியா தான் வாங்கினேன், எவ்வளவு. அந்த அம்மா எல்லாத்தையும் விஷயத்தை வாங்கிடும். அதனால வாழ்க்கையில சார் இப்போ நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் சண்டை வருது, சண்டை சச்சரவுலாம் அந்த காலத்துல வரும். கணவனுக்கு மனைவிக்கு லேசான ஊடுதல் காமத்திற்கென்பும் அதற்கென்பும் கூடி முயங்க பேர் என்றுதான் 1330வது குறள் இல்லையா? அகரத்தில் தொடங்கி நகரத்திலே முடியுது. தமிழினுடைய அடக்கமாக இருக்கிறது திருக்குறள். நீங்க ஒண்ணுமே இல்ல, வாழ்நாள் 1330 குறளை ஒப்பிக்கிற பிள்ளை உயர்ந்தவன் என்று உலகம் சொல்லட்டும், ஒரு குறள் படி வாழ்கிறவன் தான் உயர்ந்தவன் என்று நீங்கள் சொல்லுங்க. அவன் தான் காந்தியா வருவான், அவன் தான் வள்ளலாரா வருவான். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை உருவாக்குங்கன்ற நானு. அதனால வாழ்க்கையில மதிப்பு என்ன, அவனுடைய உள்ள என்ன மதிப்பு இருக்குதுன்னு பாருங்க. அந்த மதிப்பு தான் உலகத்துக்கு அவனால பயன்படுத்தப்படும். நாம சால்வா எடிசன் எந்த கல்லூரியில போய் என்ன டிகிரி வாங்கினாரு? இன்னும் சொல்ல போனால் இந்திய சாதாரணமான கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இந்திய பல்கலைக்கழகத்திலேயே படித்து முடித்து உலகங்களில் உள்ள 40 பல்கலைக்கழகங்களில் டாக்டர் பட்டம் பெற்று கௌரவிக்கப்பட்டவர் தான் மேதகு அப்துல் கலாம் என்பதை உலக வரலாறு சொல்லுகிறது என்றால் அதை மறக்காதீங்க. ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. அந்த காலத்துல 16 பசங்க 10 பசங்க வச்சிருந்தான் இல்ல, அதனால அவனுக்கு கவலையே இல்லாம இருந்தது. 4 படிக்க 4 படிக்காம போகும். இப்ப அப்படி இல்ல, ஒன்னே ஒண்ணு வச்சுங்கிறதே ஒன்னே ஒண்ணு. அதையும் போய் திட்டணும். அவன் ஏன் திட்டணும்? திட்டாவே திட்டாதீங்க. குழந்தைகள் வைரங்கள், திட்டாதீர்கள், தீட்டுங்கள் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். பிரகாஷிப்பான் சார், அவனை சந்தோஷமா வச்சிருங்க. எங்களை டூர் கூட்டி போங்க, எங்களை சந்தோஷமா வச்சிருங்க. மனைவியை நேசிங்க, தாயை நேசிங்க, சகோதரரை நேசிங்க. சார் வாழ போறது ஒரு 100 ஆண்டுகள் வைங்க. 100 ஆண்டுகளுக்குள்ள நீ யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, என் பட்டம் என்ன, என் பதவி என்ன, ஒரு மண்ணு எதுக்கும் ஆகாது. நான் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன தெரியுமா, ஒன்றும் பண்ணாது. எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு பாத்துக்குங்க. கண்ணு முன்னாடியே நடக்குதுயா. நாம போடுற கணக்கு ஒண்ணு, கடவுள் போடுற கணக்கு ஒண்ணு. கண்ணு முன்னாலே நடக்குது. சந்தோஷமா இருங்க சார், இந்த மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்ச்சி என்பதுதான் எல்லா சக்திக்கும். நம்ம எம்கேடி பாலன் அவர்கள் பேசுறதுல இருந்து நான் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு உண்மைதான் அதான். மகிழ்ச்சியா இருந்தார் அவரு. ஒருத்தரை போய் கேட்டாங்க, வெற்றியாளரை பார்த்து கேட்டாங்க, நீங்கள்
வெற்றி பெற்றதால் தானே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருப்பதனால் தான் வெற்றி பெறுகிறேன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது இல்ல? இதே கவியரச கண்ணதாசன் சென்னை மாநகரத்துக்கு கதவசனம் எழுதணும் தான் வந்தாரு, திரைக்கதை எழுதணும் தான் வந்தாரு. ஆனா கதை எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. எத்தனை ஸ்டுடியோல ஏறி இறங்கினாரு. கடைசியில போன ஸ்டுடியோல இந்த சந்தர்ப்பத்துக்கு பாட்டு எழுதுவியான்னு கேட்டாங்க. எழுதுவேன்னாரு. அது வரைக்கும் அவர் பாட்டு எழுதுனதே கிடையாது. அந்த சந்தர்ப்பத்துக்கு பாட்டு எழுதினார். கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமேன்னு முதல் பாட்டை பதிவு செய்தார். கவி சக்கரவர்த்தியாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே உயர்ந்தார். விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்பிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக நம்மிடத்திலே வந்து சேரும் இல்லையா? அதனால சந்தோஷமா இருக்க. மனசு தான் சார் காரணம். எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, துன்பம் துன்பம் துன்பம். அந்த காலத்துல கணவன் மனைவி சண்டை வராதா? நான் நேரத்தை நறுமை கருதி நிறைவு செஞ்சிடறேன். சண்டை வராதா? கணவனுக்கு மனைவி சிலேசா சண்டை வரும். உடனே அந்த அம்மா எழுதும், அப்பா தேவரீர், அப்பா அவர்களுக்கு அநேக நமஸ்காரம் செய்தி எழுதியது உங்க மாப்பிள்ளை என்னை கண்டபடி திட்டிவிட்டான், அடிச்சுட்டான், போட்டு 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 அடிச்சுட்டான்னு எழுதிடும். அந்த லெட்டர் போய் சேர்றதுக்கு 5 நாள் ஆகும். நம்மூர் போஸ்ட் மாஸ்டர் நாளை கொடுத்துடலான்னு அடி எடுத்து வைப்பாரு. 6வது நாள் கொண்டு போய் கொடுப்பாரு. இதை படிச்சு பார்த்துட்டு அவர் ஒரு கைப்பையில எல்லா சாமானும் எடுத்து போட்டுக்கின்னு நேரம் அங்கிருந்து வருவாரு. இது ரெண்டும் வாசல்ல உட்காந்துன்னு கொஞ்சம் இருக்கும். அந்த பொண்ணே கேட்க, என்னப்பா திடீர்னு வந்துட்டா? இதை வர சொன்னதே நீ தானே லெட்டர் போட்ட? நானா போட்டேன்? எப்பப்பா போட்டேன்? போட்ட 5 நாளா? அதுவாப்பா, அது என்னமோ சண்டை போட்டான் அது மனுஷன், அன்னைக்கே சமாதானம் ஆயிட்டுப்பா, இதுக்காகவா நீ வந்த? அதுக்குள்ள சமாதானம் ஆகி போச்சு சார். அது இப்ப அப்படி இல்ல. சண்டை ஆரம்பிக்கும் போதே அங்க அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் செல்ல ஆன் பண்ணிடுறான், ஓடுது, அப்படியே போகுது. அவன் அடியாள்லாம் ரெடி பண்ணி உடனே வந்துடுறான் இல்ல? புரிந்து வாழ் என்று சொன்னது அந்த காலம், பிரிந்து வாழ் என்று சொல்வதற்கு முயற்சி செய்கிற காலம் இந்த காலம். தயவு செஞ்சு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். பகுத்தறிவு 6 அறிவு படைத்த நம்ம மனிதனுக்கு ஏன் கொடுத்திருக்கிறான் சார்? கால்களால் நடக்கிற மிருகங்களுக்கு கால்நடைன்னு பேரு, காலால் நடக்கிற மனிதனுக்கு ஏன் மனிதன் பேரு? இவன் காலால் மட்டும் நடக்கல, மனதால் நடக்கக்கூடிய சக்தியை பெற்றவன் என்பதனால் தான் அவனுக்கு மனிதன் பேரு. மனிதன் தேவனாக முயற்சி பண்ணணுமே தவிர, தேவன் தெய்வமாக முயற்சி பண்ணணுமே தவிர, மனிதன் விளங்காவதற்கு ஒருபோதும் முயற்சி செய்யக்கூடாது. அதுக்கு இந்த நகைச்சுவை மிகப்பெரிய துணை செய்யும். சந்தோஷமா இருங்க, சரிங்க, கலகலப்பா இருங்க. எங்க ஐயா தென்கட்சி சாமிநாதன் சொன்னதுதான் என்னுடைய செய்திகள் நிறைய வாட்ஸ்அப்ல வந்திருக்கும். எங்க தென்கட்சி சாமிநாதன் அவர் சொன்னதுதான். ஒரு சென்னையில ஏர்போர்ட்ல ஒரு துபாய்க்கு பயணம் பண்றாரு ஒருத்தர். அங்க வெயிட்டர் எல்லா பொருளையும் தூக்கி பார்சலா போட்டுக்கிட்டு இருக்காரு உள்ள. அவரு ஒரு செய்யறது சரியில்லைன்னு சொல்லி அவன் சண்டை போடுறான், கடும் வாக்குவாதம், கண்ணாமண்ணான்னு திட்டுறான். ஆனா வெயிட்டர் சிரிச்சுக்கிட்டே செய்யறான். தென்கட்சி சாமிநாதன் பார்த்துட்டு 1 மணி நேரமா நடந்த இந்த நிலையோட பார்த்துட்டு கடைசியில கேட்டாராம், அவ்வளவு திட்டுறாரு அந்த ஆளு, உன்கிட்ட கோவமே வரலையே? அது என்ன சார் கிடக்குது, அவர் துபாய் போறாரு, அவருடைய பொருள்லாம் சிங்கப்பூர் போகுதுன்ட்டான். அதனால வாழ்க்கையில அவரு நிதானமா சொல்லுவார் எங்க ஐயா. ஏன்னா அவர் மாதிரி எல்லாம் ஒரு மாமனிதரை பார்க்க முடியாது சார். குற்றாலத்துல முதல் நாள் பேசிட்டு அருவியில குடிக்கலாம், 2ஆம் நாள் போறேன். நான் கூட இருந்து அனுபவிச்சது. இன்று ஒரு தகவல், அந்த உயரமான அறிவு கொட்டுற இடத்துல உட்காந்து சொன்னா எப்படி இருக்கும்னு ஒருத்தன் கேட்டான். அவன் கூட படிச்சவன், நல்லா தான் இருக்கேன், என் வீட்டுக்கு நீ தகவல் சொல்ல வேண்டியிருக்கும்னாரு. என்ன ஒரு அருமையான பயணம் பார்த்தீங்களா? வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருங்க சார். புழல் ஜெயிலுக்கு போனவன் நானு, தப்பா பார்க்காதீங்க, பேசுறதுக்கு தான். ஆயுள் கைதி 500 பேர் ஒன்னா உட்கார வச்சு நான் ஸ்டாப் ஒரு 1 hour பேசினதும் 1ஆம் கிளாஸ் என் கூட படிச்சவன் உள்ளகிறான்னு எனக்கு தெரியாது. அவன் தான் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ல வந்தான். புலவர் ராமலிங்க சிரிக்க பேசினார், வாழ்நாள் முழுது நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்னா. அதை நான் நிறைவேற்ற முடியுமா சார்? மரணப்படுகிற இருக்கிற 87 வயசு பெரியவரை ஊரே வெறுத்தது சார். எங்க கிராமத்துல நான் போய் பார்த்தேன். அருமையா சொன்னான் பாரு, ஒத்தியாசாவை பயமாக்குது வரையாடான்னா. ஊர் ஏண்டா பார்க்கலன்றது எனக்கு உண்மை அப்பதான் தெரியுது சார். எதையும் தாங்குகிற மனோபாவத்தை வச்சுங்க, எதையுமே சந்தோஷமா எடுத்துங்களேன் சார். சங்கடம்னே வேண்டாம் சார். சங்கடத்தை சந்திப்பதற்காக நாம வந்தோம். மகிழ்ச்சியா இருங்க சார். மகிழ்ச்சியா திரும்புகிற திசையெல்லாம் மகிழ்ச்சின்னு மனசுல பதிவு பண்ணுங்க. நம்ம மனம் தான் ப்ரொஜெக்டர். இதுல என்ன பதிவாகுதோ அதான். இன்பம்னு பதிவு பண்ண இன்பம், துன்பம்னு பதிவு பண்ணா துன்பம். சிக்கல்னு பண்ணீங்கன்னா சிக்கல் தான், தீர்வுன்னு கண்டீங்கன்னா தீர்வு தான். கோர்ட்ல கொடுக்கறது தீர்ப்பு, மனம் தருவது தீர்வு. தீர்வு நோக்கி பயணம் பண்ணுங்களேன், சந்தோஷமா இருக்குங்க சார். நீங்க நம்ம தப்பு பண்ணிட்டு சார். நாங்க 2-3 பேச்சாளர் சிங்கப்பூர் போயிருந்தோம்.
இங்க இருந்து அங்க கிராஸ் பண்ணோம். ஒருத்தர் ஓடி வந்து கட்டி பிடிச்சினார். எல்லாம் ஆர் இந்தியன்? எப்படா பார்க்கும் போதே இந்தியன் கண்டுபிடிச்சிட்டீங்க. எங்க ரோட கடக்க கூடாது அங்க கடந்து வந்துக்கிறீங்களா நீங்க இல்லையா? அதனால வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருங்க சார், சந்தோஷமா இருங்க சார், கலகலப்பா இருங்க சார். இன்னையில இருந்து ஒண்ணு வச்சுங்க சார், பெத்த பிள்ளைய திட்டாதீங்க சார். சனி எனக்குன்னு வந்து பிறந்தே அவன் ஒரு மாதிரியா பாக்குறான். எதுக்கு அந்த பார்வைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நானாடா கேட்டேன். நான் கேட்டு நான் பிறக்கிற மாதிரி இருந்தா இங்கேயா கேட்பேன்? எங்கெங்கயோ கேட்டிருப்பேன் அவன் நினைக்கிறான். ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கடி? எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கணும். நட்பு சாதாரணமானதா? உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு நண்பன் துணையாக இருப்பான், எதிரி காரணமாக இருப்பான். எதையுமே ஏத்துங்கன்றன, எதையும் ஏத்துக்கிற மனோபாவத்தை வச்சுங்க. கட்டிய மனைவியை நேசியுங்கள் சார். ஏன் வயதான காலத்தில் நீங்கள் தள்ளாடுகிற போது தாங்கி பிடிக்க போகிற தாயாக மாறப்போகிறவள் அவள்தான் என்பதனால் அவளை தாங்குங்கள். தாக்குதலை விட தாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தை காந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். எதிரில் வருவது இரும்பாக இருக்கட்டும், கவலையே வேண்டாம். இரும்பு ஈர்க்கப்படுமே தவிர இரும்பு ஒருபோதும் காந்தத்தை தாக்குவதற்கு முயற்சிக்கிறார். நாம இறங்கி வர்றதுக்கு முதல்ல தயாரா இருப்போம். அண்ணன் தம்பியா பிறந்தீங்களா? மிகப்பெரிய பாக்கியம், சந்தோஷமா இருங்க. தாய் தந்தை உங்க கூட இன்னும் நல்லா இருக்காங்களா? அவங்களுடைய நிழல்ல இருங்க. நடமாடும் கடவுளே அவங்கதான். அந்த மாதிரி பழகுங்க, உறவுகளை நேசிங்க. இப்ப எல்லாம் உறவுகள்லாம் காணாம போச்சு சார், ரொம்ப வருத்தமா இருக்குது. கமர்ஷியல் உலகமா போச்சு. எல்லாம் பார்த்தாலும் எதை பார்த்தாலும் நம்ம வணிக நோக்கமா பார்க்கிறோம். வாழ்க்கை நோக்கமாக பார்ப்பதற்குத்தான் இந்த நகைச்சுவையாளர் மன்றத்தை 7 ஆண்டு காலமாக நம்முடைய கிரி அவர்கள், உண்மையிலே கிரியெல்லாம் பாராட்டணும் சார். அவருக்கே அந்த சிந்தனை வருது. இதை நிறுவனம்னு ஒரு ஆசைப்பட்டார் இல்ல, அந்த ஆசைக்கே நாம அவருக்கு துணை நிற்கணும். ஒரு தனி மனிதன் தானே சார் எல்லாத்துக்குமே. ஒருவருடைய நல்ல மனதுக்கு நம்ம இவ்வளவு பேர் ஆதரவு கொடுத்திருக்கிறோம் இல்ல? அவர் என்ன இப்ப எத்தனையோ கூட்டங்களுக்கு காசு கொடுத்து கூப்பிடுறான். நீங்க ஆசையா வந்த கூட்டம் இந்த கூட்டம். இதுதான் இந்த நகைச்சுவை மன்றத்தின் 7வது ஆண்டினுடைய மகத்தான வெற்றி என்று கருதுகிறேன். இன்றைக்கு இயக்குனர் சிகரம் மிகப்பெரிய மாமனிதர், நான் நேசிக்கிற மாமனிதர். அவரை பாக்கிய அவரை ரொம்ப ரசிச்சு படிப்பேன் நான். அவருடைய இதை ரொம்ப அழகா எழுதுவார். அவர் எழுதுற எழுத்துக்கு என்ன ஒரு பெரிய பெருமை தெரியுமா? அது அவருக்கே தெரியுதோ தெரியலையோ, அவர் நம்ம கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும் அந்த எழுத்து. அதுதான் அதுல இருக்கிற தனிச்சிறப்பு. ஒவ்வொரு நீங்க வாசகத்தை படிக்க படிக்க நம்ம எதிரில் உட்காந்துக்கிட்டு அவரே சொல்ற மாதிரி இருக்கும். சமீபத்தில் அவருடைய ஒண்ணு நான் படிச்சேன், அதை கூட எவனோ ஒருத்தன் வாட்ஸ்அப்ல போட்டிருந்தான் பார்த்தேன். ஆனா நான் அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சுவையானது. அதை நான் ஒன்று சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் நான் அவருடைய செய்திகளை. ஒரு 2 பசங்க பழம்னு சொல்லி எழுதியிருந்தாரு நினைக்கிறேன். அதுல ஆரஞ்சு பழம் கூட எடுத்துக்கிட்டு ஓடுறானுங்க சாப்பிடலான்னு ஓடின உடனே ஒரு எங்கேயும் இடம் கிடைக்கல. ஒரு சுடுகாட்டு இருக்க இடம் தேர்ந்தெடுத்து கேட்டை தாண்டி உள்ள போகும்போது, கேட்டை தாண்டும் போது 2 பழம் கீழே வந்து போகுது. உள்ள ஓடி போய் ஒரு சமாதி மேல உக்காந்துக்குன்னு, சாயந்தரம் தான் 4 மணிக்கு மேல, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு பங்கு போட்டு சாப்பிட்டுங்கிறான். நம்ம டாஸ்மாக் கடைக்கு போனவன் வாசல்ல அந்த கேட்டாண்ட வந்து நின்னுங்கிறான். அவனுங்க பேசுறது கேட்குது, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு பேசுறது கேட்டுது. ஆஹா, பேய்ங்கதா 2 பணத்தை பங்கு போடுதுன்னு சொல்லி ஊர்ல இருக்கிற சாமியாரை போய் கூட்டின்னு வந்துக்கிறான். பேயே இல்லைன்றியா, இருக்குதியான்னு சொல்லி 2 பேரும் நின்னுகிட்டு உத்து கேட்கறானுங்க. இந்த பழம்லாம் முடிஞ்சு போகுது. அப்போ அதுல ஒரு பையன் சொல்றான், சரிடா முடிஞ்சு போச்சு, இந்த வாசல் கேட்டாண்ட 2 இருக்குது, அது என்ன பண்றதுன்னா. அதுக்கு அவன் சொல்றான், வழக்கம் போல உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னா. இந்த 2 பேரும் தலை தெரிச்சு ஓடுனார். இது அது ஹியூமர் தான். அதை எடுத்து சொல்லக்கூடிய பிரசன்டேஷன்ல தான் அந்த ஹியூமர் வெற்றி பெறுமே தவிர, அதை கதை மாதிரி சொன்னு வச்சுங்க. 2 பேர் சாத்துக்குடைய பழத்தை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். எதிரில் இருக்கிறவன் அப்புறம்னு எவன் கேட்டான்னா அது நகைச்சுவே கிடையாது. அதுதான் அவருடைய டெக்னிக். என்னன்னா, நம்ம எதிரில் உட்கார்ந்துக்கிட்டு பேசுற மாதிரியே அதை எழுதுவார். பத்தீங்களா? அவருடைய எழுத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அந்த ஒரு சூட்சுமத்தை அவர் தெரிந்து வைத்திருக்கிற மிகப்பெரிய மகத்துவம். ஏன்னா என் நண்பர் ஒருத்தர் எழுத்தாளருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தாங்க. மேடையிலே தன் மனைவியை கூட்டு பாராட்டி அதை கொடுத்தாரு. வீட்டுக்கு வந்து அந்த அம்மா லெஃப்ட் ரைட் கொடுக்குது. புஸ்தகத்து பேர் கூட தெரியாது. நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்னையா கூப்பி யாராவது கேள்வி கேட்டு நான் என்ன ஆயிருக்கும்? சும்மா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தால 1 மாசம், அப்ப எழுதும் தெரியாது. அதனால அந்த கிரெடிட் கூட உனக்கு தான் சேரும்னு அத ஒரு உண்மையை சொன்னாருன்னா, அதனால வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க சார், கலகலப்பா இருங்க. ஒருத்தரை தாக்குறது கிடையாது, தாங்குங்கள்.
வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை கடவுள் கொடுத்து கொண்டே இருப்பான் என்று சொல்லி இந்த ஒரு மகிழ்ச்சிக்குத்தான் இந்த மன்றம் செயல்படுகிறது. உதயகுமார் அவர்களையும் கிரியவர்களையும் பல்லாண்டு பல்லாண்டு, ஏன்னா நான் 126 கோவில் கும்பாபிஷேக வர்ணனை பண்ணவேன், அந்த வாயோடு நான் வாழ்த்துகிறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல் அகுதொரும் கழுமல வடநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததேன்னு வாழ்த்தி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு, அதாவது கண்ணன் எல்லா இடத்துக்கும் போனார், பெருமைதான். ஆனால் இன்றைக்கு கண்ணன் குசேலன் வீட்டுக்கு வந்திருப்பதுதான் பாக்யராஜ் அவர்கள் தாம்பரம் நகைச்சுவை மன்றத்துக்கு வருகை தந்த ஒரு செயல் என்று சொல்லி அவரையும் நீண்ட ஆயுளோடு நிறைந்த ஆரோக்கியத்தோடு உலகத்தை மகிழ்விக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மேடைக்கு ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெருமையை தேடி தந்தவர் அவர். அதனால இது போன்ற நிகழ்வுகளில் பாராட்டி மகிழ்வதற்கும் தாம்பரம் நகைச்சுவை மன்றம் தயாராக இருக்கு. அதனால வருடத்திற்கு ஒருவரை இது போன்று ஒரு சமுதாய பணிகளில் ஈடுபடுபவரை தேர்வு செய்து நம்முடைய மன்றம் சார்பாக கௌரவம் செய்யும் பணியை நாங்கள் இந்த வருடம் துவங்கி இருக்கிறோம்.